பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லது கோபமா வருதா? எரிச்சலா வருதா? யார் மேலே எரிச்சல் இல்லை. வீட்டில் நடக்கிற சில சம்பவம், சில பேசுகிற காரியம், வேலையில் நடக்கிற சில காரியம், பிஸ்னஸில் இந்த சூழ்நிலை சில சமயம் நமக்கு கோபத்தை எரிச்சலை உண்டாக்குதில்லை. அப்போது நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படுது, சந்தோஷம் பாதிக்கப்படுது, நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க கூட பாதிக்கப்பட்டுறாங்க இல்லை. அதனால தான் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்களேன். 37 சங்கீதம் 8 வசனத்தில், என் மகனே என் மகளே, கோபத்தை நெகிழ்ந்து விடு, உக்கரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சொல்றார். கோபத்தை விட்டல் மகளே, உனக்கு வேண்டாம். இந்த எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீ கோப்பட அப்புறம் எரிச்சலாக அது மாறும். சொந்த வீட்டில் அம்மா மேலே, அப்பா மேலே, அண்ணன் மேலே, தங்கச்சி, கூட பிறந்தது மேலே எரிச்சல் உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துல மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சல், அது உனக்கு வேண்டாம். அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்தேன்னா அந்த எரிச்சலின் ஆவி உள்ள நுழைஞ்சிரும். அதுவும் சமாதானத்துக்கு எடுத்துரும். சுற்றில் இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்தையும் கூட அது கெடுத்துரும். அது நமக்கு வேண்டாம் இல்லை. அப்போ ஆண்டோட சொல்லுவாங்க, இந்த கோபம் எனக்கு வேண்டாம், எரிச்சல் எனக்கு வேண்டாம், எனக்கு சாந்த குணத்தை கொடுங்க. உண்மை போல நான் சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், யார் மேலே எரிச்சல் படக்கூடாது, நான் எல்லாரையும் சந்தோஷமாக பேசணும், கோபத்தோட எரிச்சலோடு நான் பேசக்கூடாது. எனக்கு அந்த இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அந்த இருதயத்தை தருவார். அப்புறம் பாருங்களேன், எல்லாரும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற இடமே நல்ல மகிழ்ச்சியாக மாறிடும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நம்ம கூட நடக்கிற இயேசு எப்பவும் நம்மளை சந்தோஷமாக வைக்க தானே விரும்புகிறாரு. ஏன் உங்கள் சந்தோஷத்தை நீங்களே கெடுத்து கொள்ளணும்? வேண்டாம். இந்த கோபம், எரிச்சல் இதெல்லாம் வேண்டாம். கடும் சொல்லெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, சாந்தம், அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இயேசு கரம்படி தழகாய் உங்களை நடத்துவார். தகப்பனே, இந்த கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், இது என் சந்தோஷ சமாதானம் எல்லாத்தையும் பாதிக்குது, என் குடும்ப மகிழ்ச்சி கூட பாதிக்குது. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். என்னை யார் யார் இப்போ ஜெபிக்கிறாங்களோ அந்த மகளை பாருங்கப்பா, இந்த மகனை பாருங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கோடு அந்த எரிச்சல், கோபம் எல்லாம் மறையட்டும். சாந்த குணத்தை தாங்க, அன்பான இருதயத்தை தாருங்க. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த நிமிஷம் முதல் இந்த மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.